ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியுடன் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்திலே காத்திருக்கு ஆண்டவரே, நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆண்டவரே ஆவலாய் நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஆமென். ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே இருந்து ஜெபிக்கிறது ஆண்டவரே எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் ஆண்டவரே. பல தேவைகளுக்காக தேசத்திற்காக ஆண்டவரே ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவரே எழுதின ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவரே யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நீர் அவனுடைய சிறையிருப்பை எல்லாவற்றையும் மாற்றினது என்று வேதம் சொல்லுகிறதே தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இன்றைக்கும் நீர் எங்களுடைய சிறையிருப்பை மாற்றப் போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும், இடைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கொடுக்கும்படியாக தேவன் தந்த இந்த மகாபிறை கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மேலும் என்னை அன்போடு அழைத்த சந்திரமோகன் அண்ணன் அவர்களுக்கும் கிரேஸ் டிவியில் இருக்கிறவங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நன்றியையும் என் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் திருப்புவோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம். ஆதியாகமம் 32 அதிகாரம் வசனங்கள் 26, 27 நம்ம வாசிப்போம். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன் என்றான். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன் என்றான். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். யாக்கோபு என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த சம்பவத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். யாக்கோபு ஒரு நாளிலே இரவிலே அவன் ஆண்டவரோடு போராடின ஒரு காரியத்தை தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். இப்பொழுது யாக்கோபு அந்த பதானாதாம் தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வந்து விட்டார். அங்கே ஒரு ஆறு இருக்கிறது. அந்த ஆற்றை தன்னுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் கடத்திவிட்டு இவர் அங்கே தங்கி கொண்டு இருக்கும் பொழுது இரவு நேரம் ஆகிவிட்டது. அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஒரு புருஷன், 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு புருஷன் வருகிறார். அந்த புருஷனை பார்த்த உடனே யாக்கோபுக்கு ஒன்று தோன்றிவிட்டது. என்ன தோன்றியது என்றால், இவர் சாதாரணமானவர் அல்ல. இவர் மற்றவர்களை பார்க்கிறது போல ஒரு சாதாரண மனிதனை போல காட்சி அளிக்கவில்லை. இவரை பார்க்கும் பொழுது ஒரு தெய்வத்துவம் இருக்கிறது. இவர் தேவ மனிதர் அல்லது தேவன் என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை அவன் உள்ளத்திலே அவன் அறிந்து கொண்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் சரித்திர ஆசிரியர்கள் இந்த காரியத்தை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், அந்த புருஷன் யாக்கோபு முன்பாக அவரை கடந்து போகும்போது அந்த புருஷன் வழிமறித்து நிற்கிறார். அதாவது, என்னை தாண்டி தான் நீ யாக்கோபு, நீ அந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அந்த குறுகலான ஒரு பாதையிலே அந்த புருஷன் வழிமறித்து நிற்கிறாராம். எப்படி வழிமறித்து நின்றார் என்றால், தன்னுடைய இரு கரங்களையும் இப்படி நீட்டி வழிமறித்து நிற்கின்றார். அது ஒரு சிலுவைக்கு அடையாளம் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே ஒரு சிலுவையின் அடையாளமாக பார்த்த உடனேயே யாக்கோபுக்கு தெரிந்துவிட்டது, இவர் சாதாரணமானவர் கிடையாது, இவர் ஒரு விசேஷித்தமானவர், இவர் ஒரு தெய்வ தன்மை உடையவர், இவர் ஒரு தேவன் என்று சொல்லி அறிந்து உடனே இப்பொழுது அவரோடு போராடி கொண்டிருக்கிறான். ஒருவேளை இந்த இடத்திலே போராடி என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் என்றால், ஒருவேளை நம்ம இந்த மல்யுத்தம் நம்ம பார்த்திருப்போம். அந்த மல்யுத்தம், அந்த கொஞ்சம் குண்டா இருக்கிறவர்கள் மல்யுத்தம் செய்யும் பொழுது எப்படி செய்வார்கள் என்றால், ஒருவர் முன்பாக வர விடாதபடி தள்ளி கொண்டு, அவர் முன்பாக வந்தார் இவர் தள்ளுவார், இவர் முன்பாக வந்தார் எதிரில் இருக்க தள்ளுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம். ஏதோ WWF மாதிரி கிடையாது இது. அப்படி அந்த குண்டா இருக்கிறவர்கள், இந்த சுமோ என்று சொல்லுவார்கள், அவர்கள் போராடும் பொழுது அப்படி வைத்து கொண்டு அப்படி போராடுகிறது போல அவர் யாக்கோபு முன்பாக போக வேண்டும் இருக்கும்போது புருஷன் பின்பாக வருகிறார். புருஷன் முன்பாக போகும் பொழுது யாக்கோபு என்ன பண்ணுகிறார்?
இப்படியாக தள்ளுகிறார். அங்கே ஒரு பெரிய போராட்டம் இரவு முழுவதும் நடைபெறுகிறது. இந்த காட்சியை எப்படி எபிரேயர்ல சரித்திர புத்தகத்தில் விளக்குகிறார்கள் என்றால், அங்கே ஒரு மல்யுத்தம் போல் அங்கே ஒரு நடைபெறும் பொழுது அங்கே அந்த மணல்கள் எல்லாம் அவர்கள் மிதித்து மிதித்து அப்படி பார்க்கும்போது ஒரு புகை காடாகவே அந்த இடம் முழுவதும் மாறிவிட்டது. இரவு முழுவதும் அப்படியாக இவர்கள் ஒருவர் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பொழுது விடிந்த உடனே இப்பொழுது அந்த புருஷர் கேட்கின்றார், நான் போக வேண்டும், என்னை விட்டுவிடு என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறாராம், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், உம்மை நான் விடவே மாட்டேன் என்று சொல்லி அவர் பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடனே என்ன நடக்கிறது என்றால், அவர் கேட்கின்றார், உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் என்ன சொல்லுகிறான், யாக்கோபு என்று சொல்லுகிறான். நிறைய நேரங்களில் யாக்கோபு என்றால் நம்ம என்ன சொல்லிவிடுகிறோம், யாக்கோபு என்றால் எத்தன் என்று சொல்லி அர்த்தம் கொள்கிறோம். யாக்கோபு என்ற பெயருக்கு அர்த்தம் எத்தன் கிடையாது. ஓகேவா? யாக்கோபு என்ற பெயருக்கு அவனுடைய கேரக்டர், அவன் ஒருவேளை இப்படிப்பட்ட செயல்கள், அவனுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது சில செயல்கள் செய்தது நிமித்தம் எத்தன் என்று சொல்லுகிறோம். யாக்கோபு என்ற எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் குதிகாலை பிடிப்பவன் என்று சொல்லி அர்த்தம். ஏனென்றால் ரெபேக்காள் பெயர் வைக்கும் பொழுது ஏசாவுடைய குதிகாலை பிடித்து கொண்டு யார் வருகிறார், யாக்கோபு வருகிறதுனால அவனுக்கு யாக்கோபு என்று சொல்லி பெயர் வைக்கிறான். ஆகவே அந்த யாக்கோபு என்ற எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் குதிகாலை பிடிக்கின்றவன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது ஆண்டவர் அதை கேட்கின்றார், உன் பெயர் என்ன என்று கேட்கும் பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், நான் காலை பிடித்து வருகிறவன். என்னுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது, ஒவ்வொருவருடைய காலையும் நான் பிடிக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. நான் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, யாருடைய காலையாவது நான் தொட வேண்டிய அல்லது காலில் விழ வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு கூட ஒருவேளை இந்த இடத்திலே பார்க்கும்போது யாக்கோபு இரு பரிவாரங்களோடு அங்கே நின்று கொண்டிருக்கிறான். ஒருவேளை இரு பரிவாரங்கள் என்றால் தூய தமிழிலே பரி என்றால் குதிரை என்று சொல்லுவார்கள். ஒரு ராஜா எப்படி சொல்வார்கள், தன்னுடைய பரிவாரங்களோடு வருகிறார் என்றால் தன்னுடைய குதிரை பலத்தோடு தன்னுடைய சொத்துக்களோடு அது வருகிறார். அவருடைய பலத்தை காண்பிப்பதற்காக அந்த காரியத்தை அந்த சொல்லை உபயோகப்படுத்துகிறது போலத்தான் இங்கே உபயோகப்படுத்துகிறார்கள். அப்படி என்றால் இப்பொழுது யாக்கோபுக்கு 2 ராஜாக்களுக்கு உரிய அளவுக்கு மதிப்பும் சொத்தும் இருக்கிறது. அவ்வளோ திரளாய் அவன் சம்பத்திலே அவன் பெருகி இருக்கிறான். இது பரிவாரங்களோடு அவன் நின்று கொண்டிருக்கின்றான். அப்பொழுதும் அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், இதற்கெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டியதா இருந்தது என்றால், நான் காலை பிடித்து 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 தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை கூட நம்ம முன்னேறுவதற்கு யார் காலிலாவது நாம் விழ வேண்டிய ஒரு சூழ்நிலை, யார் காலில் கீழே தான் வாழ வேண்டிய ஒரு நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நான் தொழிலிலே முன்னேறுவதற்கு, வியாபாரத்திலே முன்னேறுவதற்கு, குடும்பத்திலே முன்னேறுவதற்கு நான் யார் காலையாவது பிடித்து தான் என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இஸ்ரவேல் என்றால் தேவனோடு ஆளுகை செய்கிறது என்று சொல்லி அர்த்தம். தேவனுடைய பிரபு, பிரின்ஸ் ஆஃப் காட். அப்படி என்றால் என்ன அர்த்தம், இவ்வளவு நாள் உன்னுடைய வாழ்க்கை நீ யார் காலையாவது பிடித்துதான் முன்னேற வேண்டிய ஒரு சூழ்நிலை, யார் காலையாவது நீ பிடித்து நீ உன் வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலை, யாருடைய காலு கீழேயே நீ வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து உன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலையிலிருந்து இப்பொழுது நான் எப்படி மாற்றுகிறேன் என்றால், உன்னை ஆளுகை செய்கிறவனாக நான் மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா. காலு கீழே இருக்கிறவனை ஆண்டவர் எங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார், ஆளுகை செய்கின்ற இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்காது யாக்கோபு. இனி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ வாழப்போவது கிடையாது. நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். நீ என்னோடு கூட எல்லாரையும், நீ யாருக்கு எல்லாம் நீ இருந்தையோ, யாருடைய காலு கீழெல்லாம் நீ இருந்தையோ, அவர்களை எல்லாரையும் நீ ஆளுகை செய்கிறது போல, அல்லது உன் காலுக்கு கீழே நான் அவர்களை எல்லாரையும் நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இனி உன் பேர் இஸ்ரவேல் என்று சொல்லப்படும் என்று சொல்லி. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 9
10-11 நாம் வாசிப்போம். யாக்கோபு பதான் ஆராமிலிருந்து வந்த பின்பு இப்பொழுது பதான் அந்த தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார். தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி மீண்டும் அங்கே தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இப்பொழுது கானான் தேசத்துக்கு வந்த பிறகும் கூட என்ன நடக்கிறது என்றால், மறுபடியும் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி மீண்டும் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துகிறார். என்ன உறுதிப்படுத்துகிறார் என்றால், இனி உன் பேர் யாக்கோபு என்று வழங்காமல் உன் பேர் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல், ஒருவேளை இங்கே தமிழில் இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் படிக்கும்போது he called him இஸ்ரவேல் அப்படி என்றால் இஸ்ரவேல் என்று கூப்பிட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் பேர் யாக்கோபு. அந்த சூழ்நிலையை நான் விளக்குகிறேன். ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், இனி உன் பேர் யாக்கோபு என்று இல்லை, உன் பேர் இனிமேல் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் என்று சொல்லி யாரை அழைக்கிறார்? ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அவனை இஸ்ரவேல் என்று சொல்லி பெயரிட்டார் என்று அல்ல, இஸ்ரவேல் என்று சொல்லி அவனை சொல்லுகிறார், அவனை அழைக்கின்றார், அப்படி கூப்பிடுகிறார். இப்பொழுது ஆண்டவர் முதலாக யாக்கோபை பார்த்து, இனி உன் பேர் இனி யாக்கோபே இல்லை, உன் பேர் இஸ்ரவேல் என்று சொல்லிவிட்டு முதலாக கர்த்தர் இஸ்ரவேல் என்று சொல்லி அவனை அழைக்கிறார். அவனை அழைத்து என்ன சொல்லுகிறார் என்றால், பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். அவனை இஸ்ரவேல் என்று சொல்லி கூப்பிட்டு விட்டு ஆண்டவர் இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், அவனை பார்த்து, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று எப்படி நீ அறிந்து கொள்ள முடியும் என்றால், நான் உன்னை பழுகி பெருக பண்ணுவேன், நீ ஒரு ஜாதியிலிருந்து பற்பல ஜாதிகளின் கூட்டங்கள் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்கள் உன் சந்ததியிலிருந்து பிறப்பார்கள் என்று சொல்லி ஆசீர்வாதங்களை பேசுகின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் யாக்கோபுக்கு எப்படி வெளிப்படுகிறார் என்றால், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி, எல் ஷடாய் என்று சொல்லி எபிரேயிலே அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை தமிழிலே அதை சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி மொழிபெயர்த்து இருக்கிறார்கள். ஒருவேளை சர்வ வல்லமை என்று சொன்னால் என்ன நமக்கு தோன்றுகிறது? ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அதை நாம் தான் என்ன சொல்லுகிறோம்? சர்வ வல்லமை என்று சொல்லி நாம் நினைத்து கொள்கிறோம். அவர் குருடர்களுக்கு என்ன செய்ய முடியும்? பார்வை கொடுக்க முடியும். அவர்கள் நடக்க முடியாதவர்களை நடக்க வைக்க முடியும். கை செயலில் இருந்தவர்களுக்கு கையில் செயல்பட வைக்க முடியும். ஒருவேளை மரித்து போனாலும் கூட என்ன பண்ண முடியும்? அவர்களை உயிரோடு எழுப்ப முடியும். கடல் மீது என்ன பண்ண முடியும்? ஆண்டவரால் நடக்க முடியும். 5 அப்பங்கள் 2 மீன்களை ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? 5000க்கும் அதிகமான பேருக்கு பெருக செய்ய முடியும். அசுத்த ஆவிகளை என்ன செய்ய முடியும்? துரத்த முடியும். அவர் காற்றையும் கடலையும் அதட்ட முடியும். கடலிலே மீனே இல்லை என்றாலும் கூட படகிலே மீன் நிரம்பத்தக்கதாக அற்புதங்களை என்ன பண்ண முடியும்? அவரால் செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் செய்த காரியங்கள், ஆண்டவர் செய்ய நினைக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அதையெல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு நாம் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி நாம் நினைக்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதெல்லாம் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். எங்கன சொல்லப்பட்டிருக்கு? வல்லமை உள்ள தேவன். இந்த இடத்துல எபிரேய வார்த்தை என்னவென்றால் எல் கிபோர் என்று சொல்லுவார்கள். எல் கிபோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? வல்லமையுள்ள ஒரு தேவன். அப்போஸ்தலர் 10:38 வேதம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும்
வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார். ஆகவே அவர் நன்மை செய்கிறவராகும். இந்த உலகத்திலே செய்த எல்லா காரியங்களும் அவர் வல்லமைக்குள் அடங்கியிருக்கிறது. அது எல்லாம் அவருடைய வல்லமையை குறிக்கிறது. அப்படி என்றால் அப்பொழுது என்றால் சர்வ வல்லமை என்றால் என்ன? சர்வ வல்லமை என்றால் எதை வேதம் சொல்லுகிறது? எப்படி நம்மை அடையாளப்படுத்துகிறது சர்வ வல்லமை என்று சொல்லி? ஒருவேளை இந்த எபிரேய பாஷையில் எல் ஷடாய், அந்த எல் தேவனை குறிக்கின்ற வார்த்தை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஷடாய் என்று சொன்னால் தாய் என்றால் அது தாய், நம்முடைய தாய் நம்ம சொல்லுகிறோம்ல அம்மாவை, அந்த காரியத்தை குறிக்கிறது. நிறைய நேரங்களில் எபிரேயுடைய வார்த்தைகளிலும் தமிழ் வார்த்தைகளும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்கும். நம்ம அப்பா என்று சொல்லுவோம். எபிரே பாஷையில் எப்படி இருக்கும்? அப்பா, ஃபாதர், அப்பா என்று சொல்லி இருக்கும். நம்ம இரவு என்று சொல்லுவோம். எபிரே பாஷையில் இரவு, இதாவ் என்று சொல்லி இருக்கும். இப்படி நிறைய காரியங்கள் தமிழோடு அது ஒத்து போகிறதாக இருக்கும். அப்படி என்றால் எல் ஷடாய் என்றால் அந்த தாய் என்று சொல்லப்படுகிறது தான் தாய் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஷட் என்றால் என்ன அர்த்தம் என்றால் மார்பு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டி வளர்க்கிறாளோ, அந்த குழந்தை அந்த பாலை குடித்து வளர்கிறதோ, அதே போலதான் நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்பதை சொல்வதுதான் எல் ஷடாய். ஹல்லேலூயா. அது தமிழிலே சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அது உண்மையான அர்த்தம் என்னவென்றால், ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய பாலை கொடுத்து எப்படி அந்த குழந்தையை வளர்க்கிறாளோ, அதே போல் நான் உங்களை வளர்க்கின்ற தேவனாய் இருக்கின்றேன். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் விளக்க வேண்டும் என்றால், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வளர்ப்பதற்கு கூட அநேகருடைய உதவி தேவைப்படுகிறது. கணவருடைய உதவி தேவைப்படுகிறது, உறவினர்களுடைய உதவி தேவைப்படுகிறது, அரசாங்கத்தினுடைய உதவி தேவைப்படுகிறது, அதிகாரிகளுடைய உதவி தேவைப்படுகிறது, பணம் தேவைப்படுகிறது. இப்படி எல்லா காரியமும் தேவைப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு எந்த உதவியும், யாருடைய உதவியும் தேவைப்படாது, என்னால் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகின்றோம். பழைய ஏற்பாட்டிலே இந்த பழைய ஏற்பாட்டிலும் சர்வ வல்லமை உள்ள தேவன் எல் ஷடாய் என்ற வார்த்தை மொத்தம் 7 இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. அந்த 7 இடங்களில் தான் நாம் வேகமாக தியானிக்க போகிறோம். ஒருவேளை சர்வ வல்லவர் என்ற வார்த்தை அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன், அதாவது எல் ஷடாய் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டு முழுவதிலும், அதாவது முழு வேதாகமத்திலும் எத்தனை முறை இருக்கிறது? 7 முறை இருக்கிறது. அந்த 7 இடங்களிலே நாம் இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நாம் பார்ப்போம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். பாருங்க, 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே முதலாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுகிறார். எப்படி வெளிப்படுகிறார் என்றால், நான் எபிரேய பாஷையிலே ஆனோக்கி எல் ஷடாய் என்று சொல்லி, ஆனோக்கி என்றால் நான் என்று அர்த்தம். எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி எபிரேய பாஷை அங்கே ஆபிரகாமுக்கு அவர் வெளிப்படுகிறார். எந்த காரியத்துக்காக அப்படி சொல்லுகிறார் என்றால் 10ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். பாருங்க, இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 99 வயசு. அவனுக்கு இன்னும் பிள்ளை பெறல. அவன் தனக்கு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், ஜெபம் செய்து கொண்டிருக்கின்றான். இப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் எல் ஷடாய் என்று சொல்லிட்டு கடைசியில் அவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்கள். எத்தனை வயசுல சொல்றாரு விருத்த சேதனம் பண்ணணும்னு? 99 வயசுல. ஆபிரகாம் யோசிப்பாரு, உள்ளதே பலன் இல்லை, எனக்கே குழந்தை இல்லை, ஆனாலும் இவர் என்ன சொல்றாரு ஆண்டவர், கடவுள் என்ன சொல்றாரு? விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்றாரு. விருத்த சேதனம் பண்ணிட்டேன்னா பலன், இருக்கிற பலனும் என்ன ஆயிடும்? எல்லா பலனும் போயிட்ட பிறகு எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். அதுக்கு தான் ஆண்டவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, ஆபிரகாம், உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு உன் சரீரத்தின் பலன் இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால் உனக்கு குழந்தையை கொடுக்க முடியும். அல்லேலூயா.
உன் சரீரம் நல்லா இருந்தாதான் இதெல்லாம் சாதிக்க முடியும், உன் சரீரத்தில் இதெல்லாம் சரியா இருந்தாதான் இந்த காரியத்தை எல்லாம் செய்ய முடியும், என்னுடைய சரீரத்தில் இதெல்லாம் பரிபூர்ணமா இருந்தாதான் இதெல்லாம் செயல்படுத்த முடியும் சொல்லி நீ யோசித்து கொண்டிருந்தால் அது உன்னுடைய மூளை. ஆனால் நான் சொல்லுகிறேன், உன் சரீரத்தின் பலன் எனக்கு அவசியமே கிடையாது. உனக்கு வேண்டிய அற்புதத்தை செய்வதற்கு உன் சரீரத்தின் பலன் எனக்கு தேவை கிடையாது. உன் சரீரத்தின் உதவி எனக்கு தேவை கிடையாது. என்னால் உனக்கு குழந்தையை கொடுக்க முடியும். காரணம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நிறைய நேரங்களில் அநேகருடைய சாட்சியை பார்க்கும் பொழுது மருத்துவர்களால் இது சாத்தியமே கிடையாது, மருந்துகளால் இது முடியவே முடியாது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற அநேகரை கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அநேகருக்கு வேண்டிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். அநேகருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உன் சரீரத்தின் பலன் எனக்கு தேவை கிடையாது. அதுக்காக சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தான் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நிறைய சுகர் சாப்பிடணுமா அப்படிலாம் கிடையாது. சரியா? நமக்கு ஒரு அவசியம், நமக்கு ஒரு தேவை, நமக்கு ஒரு அற்புதம் இது தேவைப்படும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ ஐயோ என் சரீரத்தில் பலனே இல்லையே, எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அதிகமாக இருக்கிறே, ஆகவே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் குடுவாஞ்சேரி பகுதியில் கூட ஒரு சகோதரி இருக்கிறார். அவருக்கு அந்த சகோதரிக்கு 2 கிட்னியும் செயலிழந்து விட்டது. டாக்டர்ஸ் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாதான் உயிர் வாழ முடியும் என்று சொல்லி அவங்களுக்கு ஆயுசு வருஷங்கள் கொடுத்தது 2 மாதம் தான் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்காங்க. 2 ஆண்டுகள் கழித்தும் அந்த சகோதரியை கர்த்தர் இன்னும் வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருடைய ஜெபம், ஒவ்வொரு முறை அவர்கள் டயாலிசிஸ்க்கு போகும்போது அந்த மருத்துவர்கள் சொல்லுவார்களாம், எப்படி இவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு தெரியல. இத்தனை ஆண்டுகள் கழித்த பிறகும் 2 ஆண்டுகள் ஏறக்குறைய ஆகிவிட்டது. ஆனாலும் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது காரணம் என்னவென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன் சரீரத்தின் உதவி எனக்கு தேவை இல்லை. 2வது ஒரு காரியம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டம் ஆகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை யார் சொல்லுகிறார் என்றால் ஈசாக்கு யாக்கோபிடத்திலே பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னோடு கூட இருப்பார், உன்னை பெருக பண்ணுவார், உன்னை பழுக பண்ணுவார், எல் ஷடாய் என்று சொல்லி 2வது முறை இந்த இடத்திலே வருகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், இந்த யாக்கோபு ஏசாவுடைய கதையை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நாட்களிலே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஈசாக்குக்கு ஏறத்தாழ 200 இன்றைய மதிப்புப்படி 200 500 கோடி ரூபாய் வரைக்கும் அவருக்கு சொத்து மதிப்பு இருந்ததாம். எத்தனை கோடி? ஏறத்தாழ 200 500 கோடி அளவுக்கு அவருக்கு சொத்து மதிப்பு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது யாக்கோபை அனுப்பும் பொழுது எப்படி அனுப்புகிறார்? வெறும் கையா தான் அனுப்புறார். அப்போ மொத்த சொத்து யாருக்கு போயிருக்கு? ஏசாக்கு. 200 கோடி அல்ல 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து, சம்பத்து, இடங்கள், பணங்கள், பொன், வெள்ளி இதெல்லாம் யாருக்கு போயிடுச்சு? ஏசாவுக்கு போயிடுச்சு. ஆனால் யாக்கோபை வெறும் கையாய் அனுப்புகிறார். அவனுக்கென்று ஒன்றுமே கொடுக்காதபடி வெறும் கையை அனுப்புகிறார். ஆனால் அப்படி அனுப்பும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஈசாக்கு யாக்கோபை பார்த்து, சர்வ வல்லமையுள்ள தேவன் எல் ஷடாய் உன்னோடு கூட இருப்பார் என்று சொல்லி, இப்பொழுது நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். நம்ம வாசிக்க கேட்ட வசனத்தின்படி இப்பொழுது அந்த தேசத்திலிருந்து யாக்கோபு திரும்பி வரும்போது எப்படி வருகிறார்? இது பரிவாங்கலும் வெறும் கோலும் கையுமாக ஒன்றுமே இல்லாமல் புறப்பட்டு போன இந்த யாக்கோபு திரும்பி வரும் பொழுது எப்படி வருகிறார் என்றால், இது பரிவாரங்களோடு வருகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், உன்னை ஆசீர்வதிப்பதற்கு உனக்கு பணம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, என்னால் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நிறைய பேருடைய எண்ணங்கள் என்னவா இருக்கும்னா, ஐயோ அவங்கெல்லாம் உயரத்துக்கு காரணம், அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம், அவங்களுக்கு கோடி கோடியாக சொத்து இருந்துச்சு, அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? நல்லா இருக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை.
நிறைய நேரங்களில் என்னுடைய தகப்பன் அல்லது என்னுடைய தாய் அல்லது என்னுடைய குடும்பத்தார் எனக்கு வர வேண்டிய எல்லா சொத்தையும் அபகரித்து என்னை வெறும் கையாக விட்டுட்டாங்க. அதனால் எனக்கு என்ன இல்லை, நான் என்னால் என்ன பண்ண முடியல, வாழ்க்கையில் உயர முடியல. எனக்கு மட்டும் கொஞ்சம் பேக்ரவுண்டு சப்போர்ட் இருந்துச்சுச்சா, எனக்கு மட்டும் கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா, எனக்கு மட்டும் கொஞ்சம் யாராவது எனக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்கன்னா போதும், நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் யோசிக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு கடவுள் சொல்லுகிறார், உன்னை நான் ஆசீர்வதிப்பதற்கு உனக்கு பணத்தின் அவசியம் இல்லை, பணத்தின் உதவி அவசியம் இல்லை. என்னால் உன்னை என்ன பண்ண முடியும், ஆசீர்வதிக்க முடியும். எனக்கு இந்த வேலை மட்டும் கிடைச்சா போதும், இந்த பணம் மட்டும் கிடைச்சா போதும், எனக்கு அப்படிப்பட்ட ஏதோ ஒரு சொத்து மட்டும் கொஞ்சம் இருந்திருந்தா போதும், இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்திருந்தா போதும், அப்படிலாம் கூட நம்ம யோசித்து கொண்டு இருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுகிறார். உங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் கூட ஒரு நாள் நீங்கள் இரு பரிவாரங்களோடு திரும்பி வருவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அவ்வளவாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை உயர்த்துவதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு பணத்தின் உதவி எனக்கு தேவையில்லை. அந்த பணத்தை வைத்து தான் நான் உன்னை உயர்த்தணுங்கிற அவசியம் எனக்கு தேவையில்லை. வெறும் கோலும் வெறும் கையுமாக நீ இருந்தாலும் ஒரு நாள் நான் உனக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாய் வெளிப்படுகிறபடினால் இரு பரிவாரங்களோடு உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சொன்னார், எந்த உதவி தேவையில்லை, உன் சரீரத்தின் உதவி எனக்கு தேவையில்லை. ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உன் பணத்தின் உதவி எனக்கு தேவையில்லை, என்னால் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி. மூன்றாவது, நான் வேகமாக போகிறேன். மூன்றாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்க கேட்ட பகுதி தான். இன்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமா, போதும் பாருங்க. இப்போ என்ன நடக்குது என்றால், ஆண்டவர் இதை யாக்கோபுக்கு சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி. ஏன் நடக்கிறது என்றால் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ரெபெக்காளின் தாதியாகிய தெபோராள் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாக இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டால் அதற்கு அல்லோன் பாகுத் என்னும் பேர் உண்டாயிற்று. அல்லோன் பாகுத் என்றும் பேர் உண்டாயிற்று. ஏன் அதற்கு அல்லோன் பாகுத் என்று பெயர் என்றால், அல்லோன் பாகுத் என்றால் அழுகையின் பள்ளத்தாக்கு. என்ன பள்ளத்தாக்கு? ஏன் அழுகையின் பள்ளத்தாக்கு என்றால், இப்பொழுது இவன் யாக்கோபு திரும்பி வரும் பொழுது ரெபேக்காள் ஆல்ரெடி மரித்து போய்விட்டால், ரெபேக்காளுடைய தாதியும் என்ன ஆயிடுச்சு, மரித்து போய்விட்டாள். யாக்கோபு நல்லா இருக்கணும்னு கொஞ்சமாவது நினைச்சது யாருதான்? ரெபேக்காள் மட்டும்தான். ரெபேக்காலும் இப்போ இல்லை. ரெபேக்காளுடைய நர்ஸ் உதவி செய்த இந்த தாதிமார் இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, யாக்கோபு சின்ன வயசுல வளர்த்துருக்காங்க, தூக்கி இது பண்ணியிருக்காங்க. அவங்களும் இப்போ என்ன ஆயிடுச்சு, மரித்து போயிட்டாங்க. இப்பொழுது யாக்கோபு தனிமையா இருக்கிறார், தனிமையா உணர்றாரு. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்ச ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்களே, இனிமேல் நான் எப்படி இருக்க போகிறேன் என்று சொல்லி யோசித்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறான். அதற்கு தான் நாங்கள் அல்லோன் பாகுத் என்று பேர். அப்பொழுது தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கவலைப்படாதே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் ஐயோ என்னை கை தூக்கி விடுறதுக்கு எனக்கு ஆட்கள் இல்லையே, ஐயோ என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்துவதற்கு என்னுடைய தாய் இல்லையே, அல்லது என்னுடைய தகப்பன் இல்லையே, அல்லது என்னுடைய உறவினர்கள் இல்லையே, எனக்கு கணவன் இல்லையே, என்னுடைய பிள்ளைகள் இல்லையே, நான் தனிமையாக இருக்கிறேன், யாராவது ஒரு மனுஷங்க சப்போர்ட் எனக்கு இல்லவே இல்லை, ஒருத்தர் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது கிடையாது. நிறைய நேரங்களில் நம்ம யோசிப்போம்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம நிறைய நேரங்களில் கடந்து வருவோம். நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது நமக்கு என்கரேஜ் பண்ணி பேசுறதுக்கு அநேகர் இருப்பது கிடையாது. நமக்கு நெகட்டிவா பேசுறதுக்கு வேணா நிறைய பேர் இருப்பாங்களே தவிர நம்மளை என்கரேஜ் பண்ணி பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பது கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நேரங்களில் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த மனிதனுடைய உதவியும் தேவைப்படாது, என்னால் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். அல்லேலூயா. எந்த மனிதனுடைய உதவியும் தேவையில்லாதபடி என்னால் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். முதலாவது ஆண்டவர் சொன்னார், உன் சரீரத்தின் உதவி எனக்கு தேவையில்லை, என்னால் உன்னை என்ன பண்ண முடியும், ஆசீர்வதிக்க முடியும். ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், உன் பணத்தின் உதவி எனக்கு தேவையில்லை, என்னால் உன்னை என்ன பண்ண முடியும், ஆசீர்வதிக்க முடியும். மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த மனிதனுடைய உதவியும் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை, என்னால் என்ன பண்ண முடியும், உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நான்காவது, அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க.
அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க என்ன நடக்குதுன்றா நமக்கு தெரியும் இந்த சம்பவங்கள்லாம், அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. பெரும் பஞ்சம் வந்த பிறகு இந்த சகோதரர்கள் எல்லாம் எகிப்து தேசத்துக்கு போறாங்க. அங்க அதிபதியா இருக்கிறது யாது? யோசேப்பு தான் அதிபதியா இருக்கிறாருன்னு இவங்க யாருக்குமே தெரியாது. ஆனா யோசேப்பு கண்டுபிடித்து விட்டான். யோசேப்பு கண்டுபிடித்து விட்டு என்ன சொல்லுகிறார் என்றால், நான் சிமியோனை பிடித்து வைத்து கொண்டு நீ போய் என்ன பண்ணுங்க, பென்யமீனை கூட்டிட்டு வாங்க, அப்புறம் நான் சிமியோனை விடுவிக்கிறேன். இவங்க ரொம்ப தயங்கி போறாங்க, யாக்கோபு கிட்ட போய் ஐயோ நம்முடைய சகோதரர் சிமியோன் சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டாரே, இப்பொழுது எப்படி விடுதலை செய்வதுன்னு தெரியலையே, இந்த நேரத்தில் பென்யமீனையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் யாக்கோபு சொல்லுகிறார், நீங்க பயப்படாதிருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்ஷடாய் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும்படியாக செய்வார் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை பாருங்க, ஒருவேளை இன்றைக்கு அமெரிக்கா எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு நாடு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சமீபத்தில் வெனின்சுலா என்ற ஒரு நாட்டுக்குள்ளேயே போய் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாட்டுக்குள்ளேயே போய் அந்த நாட்டினுடைய அதிபதி என்ன பண்ணிட்டாங்க, கைது பண்ணி இரவா தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட். இன்றைக்கு டெமோக்ரஸி இவ்வளோ வளர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு நாடு செய்ய முடியும் என்றால், அன்றைக்கு அமெரிக்காவை காட்டிலும் பன்மடங்கு செல்வத்திலும் அதிகாரத்திலும் இருந்தது எகிப்து தேசம். இந்த எகிப்து தேசத்தின் அதிபதி தான் யாது? யோசேப்பு. இவங்களுக்கு அது தெரியாது, யோசேப்பு தான் இருக்கிறான்னு. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஐயோ அந்த தேசத்தின் அதிபதி சிறை பிடித்து விட்டானே, இனிமேல் எப்படி அவங்கள என்ன பண்ண முடியும், விடுதலை. இன்னைக்கு கூட இன்னொரு நாட்டில் நம்ம நாட்டுடைய சிட்டிசன் யாராவது கைது செய்யப்பட்டா அவங்க அங்கேருந்து விடுதலை பண்ணி இங்கே கூட்டிட்டு வர்றது என்ன பெரும் பாடு, ரொம்ப கஷ்டம், அவ்வளோ காரியங்கள் இருக்கும். அதே போல தான் அந்த நாட்களில் விடுதலையே கிடைக்காது, ஒன்றுமே பயந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் இப்பொழுது யாக்கோபு சொல்லி அனுப்புகிறார், நீ கவலைப்படாத, எந்த அதிகாரமாக இருந்தாலும் சரி, எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த கவர்மெண்ட்டை உடைப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அதிகாரம் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு உதவி செய்ததுக்கு கவர்மெண்ட்லேருந்து உனக்கு ஆர்டர் வரணும்னு நீ நினைக்காத, உனக்கு உதவி செய்ததுக்கு கவர்மெண்ட்லேருந்து உனக்கு ஒரு போர்ஷன் வரணும்னு சொல்லி நினைக்காத. எந்த கவர்மெண்ட்டோடைய உதவியும் இல்லை என்றாலும் என்னால் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தத்துவமே எங்கே இருக்கு? அவருடைய தோளின் மேல் இருக்கிறது. அவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அதனால ஐயோ இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது, இந்த கவர்மெண்டால தான் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஒரு எம்எல்ஏ மட்டும் சிபாரிசு இருந்தா இது போல நடந்திருக்குமே, எனக்கு மட்டும் அந்த அதிகாரியை தெரிந்திருந்தா இப்படி நடந்திருக்குமேன்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு கொண்டு இருக்கலாம். கடவுள் சொல்லுகிறார், பரவாயில்ல, உனக்கு கவர்மெண்ட்ல யாருமே இல்லை என்றாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் உனக்கு உதவியே செய்யல, உனக்கு விரோதமா இருக்குன்னு சொல்லி நீ நினைச்சாலும் பரவாயில்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு எந்த கவர்மெண்டோடைய உதவியும் தேவையில்லை. முதலாவது சொல்லுங்க, முதலாவது என்னது? சரீரத்தின் உதவி தேவையில்லை, கர்த்தரால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். ரெண்டாவது, எந்த பணத்தின் பேக்ரவுண்ட் இல்லை என்றாலும் கர்த்தரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். மூன்றாவது, எந்த மனிதர்களும் நமக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் கர்த்தரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். நாலாவது, எந்த அரசாங்கமும் நமக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் கர்த்தரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஐந்தாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிப்போம். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்திலுள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோட சொன்னார். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர், ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் என்னுடையவர்கள். பாருங்க, இப்போ என்ன நடக்குதா, யாக்கோபு யோசேப்பை பார்த்து ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறார் என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் என்னை எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படியே யாரையும் ஆசீர்வதிப்பார், உன்னையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது யோசேப்பு எத்தனாவது குமாரன்? 11வது குமாரன். எல்லா ஆசீர்வாதமும் ஃபர்ஸ்ட் யாருக்கு போகும்? முதல் குமாரனுக்கு தான் போகும். அப்போ சிரேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு போகணும்?
ரூபனுக்கு போகணும். ரூபன் தான் முதலாவது உள்ள ஒரு குமாரன். இப்பொழுது யோசேப்பு இடத்துல யாக்கோபு வந்து சொல்லுகிறார், நீ அதெல்லாம் பற்றி ஒன்றும் கவலைப்படாத, சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். யோசேப்பு யோசித்து கொண்டே இருப்பார், எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நம்ம வாசிக்கலாம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாராவது ஒரு வாசிங்க. 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்த சேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியால் கோத்திரத்தின் அட்டவணையிலே அவன் முதல் பிறந்தவனாய் எண்ணப்படாமல் சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேல் குமாரனாகிய ஃபஸ்ட்டு குழந்தையிலேருந்து ஃபஸ்ட்டு பிள்ளையிலேருந்து யாருக்கு வந்துடுச்சு? அப்படியே தாவி எங்கே வந்துடுச்சு? யோசேப்புக்கு வந்துச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரங்கள் நம்ம யோசிச்சோம், ஐயோ சீனியாரிட்டியில் நான் இல்லையே, எனக்கு முன்னாடி 4 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கடவுளுக்கு எந்த சட்டமும் எந்த திட்டமும் தேவை கிடையாது. அவரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், இப்படி தானே நடக்கும், இப்படி தானே செய்ய முடியும், இப்படி தானே ஆர்டராக வரும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சட்டங்களும் கடவுளை கட்டுப்படுத்தவே முடியாது. முதலாவது கிடைக்க வேண்டிய ரூபனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதம் கூட 11 முதல் குழந்தை இல்லைன்னா அடுத்தது யாருக்கு தான் போயிருக்கணும்? ரெண்டாவது இல்லைன்னா 3வது. ஆனால் இங்கே என்ன நடக்குது என்றால், முதலாவது குழந்தையிலிருந்து தாவி யாருக்கு வந்துடுச்சு? யோசேப்புக்கு வந்துச்சு. காரணம், சர்வ வல்லமையுள்ள தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. இந்த தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது எந்த சட்டத்தின் உதவியும் கடவுளுக்கு தேவை கிடையாது, எந்த ஒழுங்கு கிரங்கங்களாம் கடவுளுக்கு தேவை கிடையாது. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதைத்தான் முதலாவது, நம்முடைய சரீரத்தின் உதவி அவருக்கு தேவை கிடையாது. 2வது, பணத்தின் உதவி தேவை கிடையாது. 3வது, எந்த மனிதர்களுடைய உதவி தேவை கிடையாது. 4வது, எந்த அரசாங்கத்தின் உதவி தேவை கிடையாது. 5வது, எந்த சட்ட திட்டங்கள், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எதுவுமே அவருக்கு தேவை கிடையாது. அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். 6வது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இப்பொழுது மோசே கிட்ட கடவுள் சொல்றாரு, மோசே ஒன்று நன்றாக தெரிந்து கொள், நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற நாமத்தினால் என்னப்பட்டேன்? அறியப்பட்ட. இப்போ நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன், நான் உனக்கு யெகோவா என்னும் நாமத்தினால் நான் உனக்கு செயல்பட விரும்புகிறேன். அப்படி என்றால் இந்த யெகோவா அல்லது கர்த்தர் என்பதற்கு என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் என்றால், எல்லா ஆசீர்வாதத்திற்கும் மூல காரணர் யாருதான்? கர்த்தர். நான் யெகோவா, அந்த நாமத்தினால் நான் உனக்கு அறியப்படுறேன். உனக்கு ஐயோ எனக்கு எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, நான் தனியாக இருக்கேன், எனக்கு எந்த காரியமும் இல்லை, உனக்கு சொந்த வேலை இல்லை, தொழில் இல்லை, அப்படின்னு நிறைய நேரங்களில் நம்ம வேலை இருந்தால் தான் ஆசீர்வாதம் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேலையின் நிமித்தம் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிற சோர்ஸ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எந்த காரியமும் ஒன்றுமே இல்லை என்றாலும் கூட கர்த்தரால் நம்ம என்ன பண்ண முடியும்? உதாரணத்துக்கு, ஒருவேளை உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது முதலாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார். அப்புறம் தான் நாட்கள் தான் எது வருது? சூரியன் வருது. அப்போ சூரியனுக்கே வெளிச்சம் எங்கேருந்து தான் வருது சொல்லுங்க? கடவுள் தான். நம்ம ஒருவேளை சயின்ஸில் சூரியன் தான் சோர்ஸ் என்று கூட சொல்லலாம். ஆனால் நமக்கு தெரியும், சூரியனுக்கே சோர்ஸ் யாரு தான்? ஆண்டவர் தான். அப்போ அவர் தான் அவர்கிட்டேருந்து வெளிச்சத்தை சூரியன் வாங்கி, சூரியன் கிட்டேருந்து வெளிச்சத்தை கிரகங்களும் நட்சத்திரங்களும் கோள்களும் வாங்கி கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் ஆண்டவர் சொல்ல, நான் தான் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் சோர்ஸ். ஒன்றுமே இல்லை, உனக்கு ஒரு வேலை இல்லை, ஒரு தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை, ஊழியம் இல்லை, மனிதர்கள் இல்லை, உதவி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் கூட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நானே எல்லாவற்றிற்கும் மூல காரணராக இருக்கிறேன். என்னால் உன்னை என்ன பண்ண முடியும்?
உன்னை ஆசீர்வதிக்க முடியும். சரீரத்தின் உதவி இல்லை என்றாலும் பரவாயில்ல, உனக்கு பண உதவி இல்லை என்றாலும் பரவாயில்ல, எந்த மனிதர்களும் உனக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்ல, எந்த அரசாங்கமும் உதவி இல்லை என்றாலும் பரவாயில்ல, எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸும் இல்லை என்றாலும் பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாமல் நானே எல்லாவற்றுக்கும் மூல காரணராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 7வது காரியம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலதுபுறத்தில் நின்றன. ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கேருபீன்களின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியில் வந்தது. ஆலயம் மேகத்தினால் நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. கேருபீன்களுடைய செட்டைகளின் இரைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல. இங்க சர்வத்துக்கும் வல்ல தேவன் என்பதை தான் எல் ஷடாய் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவன் பேசுவார். அப்படி பேசும்போது உண்டாகிற சத்தம். ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எதுவுமே இல்லை என்றால் எப்படி கடவுள் ஆசீர்வதிப்பார் என்றால், ஆண்டவர் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி என்ன பண்ணுவார்? உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா ஆசீர்வாதத்துக்கும் எது பேஸான காரியம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தான் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஒன்றுமில்லாத இந்த பூமி, வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்த இந்த பூமியை ஆசீர்வாதமாக, நல்லதாக, அழகாக மாற்றினது என்னவென்றால் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம். ஆகவே ஒன்றுமில்லாமல் இருக்கையிலே ஆண்டவருடைய வார்த்தை வர வர, ஆண்டவருடைய வசனம் வெளிப்பட, ஆண்டவர் பேச பேச அது எல்லாமே அழகாக மாறிக்கொண்டே இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சரீரம் நல்லா இல்லைனா கூட ஆசீர்வதிக்க முடியும் என்று சொன்னீங்களே, எப்படி என்றால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சரீரத்தை உயிர்ப்படைய செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் வியாதியை உன்னிடத்திலிருந்து விளக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படி ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை ஆசீர்வதிப்பார். எந்த மனிதர்கள் நமக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்ல, ஆண்டவர் மனிதனுடைய கண்களிலே தமக்கு தயவையும் ஒத்தாசைகளையும் அனுப்புவார். எந்த அரசாங்கம் நமக்கு விரோதமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அவர் ஏற்படுத்துகிற தேவன். எப்படி வேதம் சொல்லுகிறது, நீர்கால்களை திருப்புகிறது போல ஆண்டவர் ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புகிறார். அவர் கையில் இருக்கிறதாம், அப்படி திருப்பி விடுகிறார் என்று சொல்லி. ஆகவே எந்த உதவியும் இப்பொழுது நமக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் அவருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டே இருப்பார். நாம் அவருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க, அவர் வார்த்தையை தியானிக்க தியானிக்க அது ஒவ்வொன்றாய் அது உருவாக்கப்படும். ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் சரி, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கின்ற ஆண்டவர் இல்லாமல் இருக்கிறது போல அது அழைக்கும் போது அது இருக்கிறவைகளாக அது மாறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஒரு காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எப்படி நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்றால், உங்களுடைய சரீரம் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை எந்த பணமும் நமக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆண்டவர் தம்முடைய வசதியை அனுப்பி கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஐஸ்வர்யத்தை அவர் உண்டாக்குவார். எந்த மனிதர்களுடைய ஒத்தாசை இல்லை என்றாலும் பரவாயில்லை, எந்த அரசாங்கம் நமக்கு உதவி இல்லை என்றாலும் பரவாயில்லை, எந்த சட்டத்திட்டங்கள் நமக்கு உதவி இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆண்டவரை மூல காரணமாக இருக்கிறபடினால் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் தம்முடைய வசனத்தை சொல்லி அவர் தம்முடைய வார்த்தையை இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை அனுப்பி ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றி நம்ம எப்படி பண்ணுவார் என்றால் பழுகி பெருக பண்ணுவார். நம்ம மறுபடியும் அந்த ஆதியாகமம் 35:11 நம்ம வாசிப்போம். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறாராம்? ஆதியாகமம் 35:11. பின்னும்
தேவன் அவனை நோக்கி, ம் நான் சர்வ நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் போதும், மற்ற ஆசீர்வாதங்களை தியானிக்க முடியாது. ஆனால் முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், நீ பலுகி பெருகுவாயாக. இந்த பலுகி பெருகிறது அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கிறோம் சொல்லுங்க? 1 10 மாதம், 10 100 100 1000. இதுதான் என்னது? பலுகி பெறுகிறது. ஆங்கிலத்தில் ஃப்ரூட் அண்ட் மல்டிப்ளை என்று சொல்லுவார்கள். முதலாவது ஆண்டவர் இதை எங்கே சொல்லுகிறார் என்றால், வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21 22 நேரடியாக வாசிங்க. 22 வாசிங்க. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் 21 வாசிங்க. 21 இருந்தே வாசிங்க. தேவன் மகா மச்சங்களையும், தேவன் மகா மச்சங்களையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். முதலாவது ஆசீர்வாதம் எங்க வந்து நிற்கிறது? சமுத்திரத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் பலுகி பெருகுங்கள். பாருங்க, ஆண்டவருக்கு தெரியும் என்ன இது வந்து ஒரு சமுத்திர மச்சங்களெல்லாம் படைக்கிறாரு. கடைசி 6வது நாள் மனுஷன் வரப்போறான்னு தெரியும். இந்த மனுஷங்களுக்கு இந்த கடல்வாழ் உயிரினங்கள்லாம் எப்படி ஆயிடும்? இதுதான் உணவு. ஆண்டவருக்கு தெரியும். மீன்களை பார்த்து சொல்கிறார், ஒரு நாள் உனக்கு ஒரு சத்துரு வரப்போதான். மீன்களுக்கெல்லாம் யார் தான் சத்துரு? நம்ம தான் சத்துரு. மீன்களுக்கெல்லாம் யார் தான் சத்துரு? நம்ம தானே பிடிச்சி சாப்பிட்றோம். இன்றைக்கி கூட மீன் தான் வெந்துட்டு இருக்கு. சரியா? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஸோ மீன்களுக்கெல்லாம் நம்ம தான் சத்துரு. கடவுள் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு நாள் சத்துரு வந்து உன்னை பிடிச்சி சாப்பிட போவான். அவன் எவ்வளவுதான் உன்னை நசுக்கினாலும் நீ பெருகி கொண்டே இருப்பாய். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு குறிப்பு சொல்லுகிறார்கள். ஒரு நாளைக்கு மட்டுமே, உலகம் முழுவதும் ஒரு நாளைக்கு மட்டுமே 18,000 கோடி கிலோ மீன்கள் சாப்பிடப்படுகிறதாம். ஒரு நாளைக்கு மட்டும் எவ்வளோ? 18,000 கோடி கிலோ. அத்தனை மீன்கள், அத்தனை கடல்வாழ் உயிரினங்களை மனுஷங்க சாப்பிட்றாங்க. ஆனாலும் மச்சங்கள் பெருகி கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் சொல்கிறார், சத்ரு எந்த அளவுக்கு உன்னை ஒடுக்கிறானோ அதை காட்டிலும் பன்மடங்கு நீங்கள் பெருகி. அதை தான் நம்ம பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகும் போது, பார்வோன் எவ்வளவு தூரம் நெருக்குகிறானோ அவ்வளவு தூரம் இவர்கள் பெருகினார்கள், பலுகி பெருகினார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக உங்களுக்கு நான் வெளிப்படுகிறேன். எப்படி வெளிப்பட போகிறேன் என்றால், நீங்கள் பலுகி பெறுவீர்கள். எத்தனை பேர் உங்களை மிதிக்க வேண்டும், எத்தனை பேர் உங்களை நசுக்க வேண்டும், எத்தனை பேர் உங்களுக்கு சத்துருக்களாய் எழும்பினாலும் அதையெல்லாம் தாண்டி, அதெல்லாம் மீறி அவர்களுக்கு காட்டிலும் ஆச்சரியப்படும் விடும்பாக நாம் பெருகி கொண்டே இருப்போம். நம்மை நசுக்குவதற்கு, நம்மை முடுக்குவதற்கு, நம்முடைய ஊழியத்தை தடுப்பதற்கு, நம்முடைய எல்லையை விரிவாக்குவதன் தடுப்பதற்கு உலகத்திலே ஒருவராலும் முடியாது. காரணம், ஆண்டோடைய வார்த்தை நம்மை பார்த்து வருகிறது, நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். நிறைய நேரங்களில் பாருங்க, குளத்தில் இருக்கிற மீன்கள் கூட சில நேரங்கள் என்ன ஆகிடும்? வத்தி போயிடும். டேம்ல இருக்கிற மீன்கள் கூட என்ன பண்ணும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் கூட போடுறாங்க, டேம்ல போய் மீனை போய் விட்டாங்களாம். அப்போ யாருக்குமே இந்த மீன்லாம் என்ன ஆயிடுச்சு? காணாமல் போச்சு. ஆனால் ஏனென்றால் குளத்துக்கும் டேமுக்கும் கர்த்தருடைய வார்த்தை வரல. கர்த்தருடைய வார்த்தை எங்கே தான் வந்துச்சு? சமுத்திரத்தை பார்த்து வந்ததுனால இன்றைக்கு வரைக்கும் எத்தனை கோடி மீன்கள் பிடித்தாலும், ஒரு நாளைக்கு 18,000 கோடி கிலோ மீனை பிடிச்சாலும், அதுக்கு மேலே பிடிச்சாலும் பரவாயில்ல, அந்த மீன் பெருகி கொண்டே தான் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை அது செய்யும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பார்த்து வருகிறது. என்ன வருகிறது என்றால், ஒருவேளை நான் இந்த வசனம் நான் பேசுவேன் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் நமக்கு மீன் உணவை ஆண்டவர் அடையாளமாக காண்பிக்கின்றார். அல்லேலூயா. இந்த மீனை சாப்பிடும் போதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை பெருக பண்ண போகிறேன். உங்கள் வாழ்க்கையின் எல்லைகள் விரிவடைய போகிறது. உங்கள் ஊழியத்தின் எல்லைகள் விரிவடைய போகிறது. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழிலின் வியாபாரங்கள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் இந்த நாளிலே, இந்த கூட்டத்திலே, இந்த நாளிலே ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து வந்திருக்கிற உங்களுக்கு நேராக ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், உங்களை பலுகி பெருக பண்ணுவேன். நாம் கண்களை மூடுவோமா?
ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த அருமையான நேரத்துக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே சுவாமி ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிறீர் சுவாமி, எங்களோடு நீர் இணைந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுக்கு ஒரு அடையாளத்தையே காண்பித்து விட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசுகிறீர் என்பதை உறுதிப்படுத்தினபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பழுகி பெருக பண்ண போகிறீர் ஆண்டவரே. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வெளிப்பட போகிறதற்காய் நன்றி சுவாமி. நீர் எங்களுக்கு அப்படி வெளிப்பட போகிறபடி இன்றையிலிருந்து நாங்கள் பழுகி பெருக போகிறோம். எங்கள் சத்துருக்கள் எங்களை ஒடுக்கினாலும் ஆண்டவரே, எங்கள் மேல் அவர்கள் தங்கள் கால்களை தூக்கினாலும் அவர்களை காட்டிலும் நாங்கள் பழுகி பெருக போகிறோம் சுவாமி. ஆண்டவரே, குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த கிரேஸ் டிவி ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை இந்த கிரேஸ் டிவிக்கு நேராக நீர் கொடுத்தபடி நான் நன்றி. இந்த கிரேஸ் டிவி ஊழியமானது இந்த 2026ஆம் ஆண்டு பழுகி பெருக போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேர் இதுக்கு விரோதமாய் பேசினாலும், எத்தனை பேர் இதுக்கு விரோதமாய் காரியங்களை செய்தாலும், எத்தனை பேர் இதுக்கு உதவி செய்யாமல் போனாலும், எத்தனை பேர் ஆண்டவரை முகம் காட்டாமல் போனாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். உனக்கு யாருமே உதவி செய்யவில்லை என்றாலும், அரசாங்கத்திற்கு உதவி வரவில்லை என்றாலும், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் பழுகி பெருக போகிறீர்கள். நீங்கள் பழுகி பெருக போகிறீர்கள். எல்லாரும் சொல்லுவோமா, எல் ஷடாய். எல்லாருடைய வாயிலிருந்தும் அந்த வார்த்தை வரட்டும், எல் ஷடாய், எல் ஷடாய், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கும் பலவீனங்கள் இருக்கிறது, வயதாக ஆக பல பலவீனங்கள் இருக்கிறது சுவாமி. ஆனாலும் அந்த பலவீனத்தின் மத்தியிலே நீர் எங்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுவீதாக ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே எந்த பேக்ரவுண்டும் இல்லை சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு கோடி கோடி எந்த நிலமும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இருந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே கோலும் கையுமாக பிழைக்க சென்ற யாக்கோபை ஆண்டவர் 2 பரிவாரங்கள் பெரும் திரளாக பெருக பண்ணின ஆண்டவர், இன்றைக்கு எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, எங்கள் இல்லத்தை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே. யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பார்கள் என்றால், திருமணம் ஆகாமல் இதை பார்த்து கொண்டு இருப்பார்கள் என்றால், அத்தனை பேர்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து பெருக செய்வீராக ஆண்டவரே. ஆமென் அப்பா. எங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு மனிதனும் இல்லை. எங்களுக்கு கையை பிடித்து தூக்கி விடுவதற்கு ஆண்டவரே ஒரு மனிதனும் இல்லை. குறிப்பாக ஆண்டவரே, எங்களுக்கு பெற்றோர்களே இல்லை என்று சொல்லி எல்லாம் கதறுகிற அழுகின்ற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கின்றேன். கர்த்தர் நீர் அவர்களுக்கு இறங்குவீராக. ஒரு தாய் தேற்றுவது போல அவர்களை தேற்றுவீராக. ஒரு தந்தை சுமப்பது போல சுமந்து கொள்வீராக. நான் உங்களுக்கு மூத்த சகோதரனாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆமென் அப்பா. நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு சிநேகிதராய் இருக்கிறீர் என்று சொன்னீரே ஆண்டவரே. எந்த மனிதர்களுடைய உதவி இல்லை என்றாலும் இன்றைக்கு கர்த்தர் நீர் அவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இறங்குவீராக. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. ஆண்டவரே, எந்த அரசாங்கமும் எங்களுடைய குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. நாங்கள் நசுக்கப்படுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் மிதிக்கப்படுகின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆலயங்கள் எரிக்கப்படுகிறது ஆண்டவரே. எங்களுடைய ஊழியக்காரர்கள் அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அவர்களை கட்டி வடித்து நிர்வாணப்படுத்துகிறார்கள். ஐயோ ஆண்டவரே, நாங்கள் கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். எந்த அரசாங்கமும் எங்களுக்கு உதவி செய்யாத நேரத்திலே பரலோகத்தின் தேவனை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கு நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுவீராக, வெளிப்படுவீராக ஆண்டவரே. நடக்க போகிற தேர்தலிலே, எங்கள் தமிழ்நாட்டு தேர்தலிலே நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுவீராக. நாங்கள் பரலோகத்தின் கதவுகளை தட்டுகிறோம் சுவாமி, தட்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எந்த ரூல்ஸும் இல்லாதபடி அநியாயமாக எங்கள் மிஷனரிகள் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்களே தகப்பனே, அடிக்கப்படுகிறார்களே சுவாமி. ஆண்டவரே, அவர்களிடத்தில் ஒரு விசாரணையும் செய்யாதபடி துன்புறுத்தப்படுகிறார்களே சுவாமி. எங்கள் தேசத்திலே மிஷனரிகள் எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே சுவாமி. ஆண்டவரே, இதற்கெல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் விடை தருவீராக, விடை தருவீராக. எங்கள் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்கூல்கள் எல்லாம் பாதுகாக்கப்படட்டும். எங்கள் கிறிஸ்தவ ஆண்டவரே இடங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படட்டும். சர்வ வல்லமையுள்ள தேவன் இடைப்படுவீராக. எங்களுடைய ஊழியங்கள் பெருகுவதாக ஆண்டவரே. நீ சொல்லி இருக்கிறீரே, நான் யெகோவா என்னும் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் அறியப்படுவீர்கள் என்று சொல்லி நீரே எங்களை ஆசீர்வதிக்கிற சோர்ஸ் என்று கருதி நாங்கள் உம்முடைய பாதத்திலே விழுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் விழுந்து ஜெபிக்கின்றோம் தகப்பனே.
உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்புகிறபடி நான் நன்றி. இன்றைக்கு அந்த வார்த்தையை நீர் உறுதிப்படுத்தினபடி நான் நன்றி. ஆண்டவரே, அந்த வார்த்தை வெறுமனே திரும்பி வராது. ஆண்டவரே, எத்தனை லட்சம் மக்கள் இதுக்கு கேட்கிறாங்களோ அத்தனை லட்சம் மக்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தை செயல்பட போகிறதற்காய் நன்றி. நன்றி சுவாமி. குறிப்பாக இந்த இடத்திற்கு வந்து ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த நேரத்திலே அமர்ந்து கண்களை மூடி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக நீர் வெளிப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, மீன்கள் சமுத்திரத்தில் பெருகுகிறது போல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை இந்த நாளிலிருந்து பெருகுகிறது. எங்கள் இடங்கள் பெருகுகிறது, எங்கள் ஊழியங்கள் பெருகுகிறது, எங்கள் சம்பத்து பெருகுகிறது. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் பெருகிக் கொண்டே இருப்போம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படி செய்தபடி நான் நன்றி. கோடி கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.